ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகை ஐஸ்வர்யா ராயை பத்தி தான் பேச போறோம். அவங்கள பத்தின நிறைய ரூமர்ஸ் டே பை டே வந்துகிட்டே இருக்கு. என்னதான் நடக்குது அவங்க லைஃப்ல? அவங்க ஒரு உலகழகி அப்படிங்கிற பட்டத்தை ஒரு டைம் வாங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த பேரை சொல்லிதான் நம்ம எல்லாம் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பேரோட தான் அவங்கள பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கும் உலகத்திலேயே அவங்க தான் அழகு அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க லைஃப்ல ஏன்பா இவ்வளவு பிரச்சனை? ஒரு உலகழகியே வந்து மருமகளா கிடைச்சிருக்காங்க, ஒரு உலகழகியே ஒய்ஃபா கிடைச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்குலாம் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா ராயோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஆன்சரா தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஐஸ்வர்யா ராய்க்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் அபிஷேக் பச்சனுக்கும் ரொம்பவே பிரச்சனைகள் இருந்தது. ரெண்டு பேரும் பிரிய போறாங்க, டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பல விஷயங்களுக்கு தனித்தனியா போறதுனால ரசிகர்கள் எல்லாருமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, உண்மையிலே ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, இவ்வளவு வருஷம் ஒரு லவ்வபிள் கப்பலா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இப்ப ஏன் இந்த பிரிவு? அது மட்டும் இல்லாம அவங்களோட பொண்ணு அழகா வளர்ந்துட்டாங்க. சோ வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் இவங்க வந்து லைஃபை இப்படி பண்றாங்க? அந்த பொண்ணுக்காக சேர்ந்து வாழலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. திடீர்னு ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஸ்கூல்ல போய் அந்த ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த அளவுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்க யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரியே இருந்தது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது. பட் உண்மை என்ன அப்படின்னா ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஐஸ்வர்யா ராய் அப்படி கிடையவே கிடையாது. அவங்க அவங்களோட மாமியார் வீட்டுல தான் இருக்காங்க. இருந்தாலும் தனித்தனியா இருந்துகிட்டு இருக்காங்க. அபிஷேக் பச்சன் வந்து அவங்க பேரண்டோட இருக்காங்க, இவங்க ஒரு ஃப்ளோர்ல தனியா இருந்துட்டு இருக்காங்க. அதாவது ஐஸ்வர்யா ராயும் ஆராத்யாவும் தனியா இருந்துகிட்டு இருக்காங்க. சோ மத்தபடி ஃபேமிலி வைஸ் பாக்குறப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிரச்சனையில தான் இருந்திருக்காங்க. உலகழகிக்கே இப்படி ஒரு நிலைமையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு சராசரி குடும்பத்துல எப்படி மாமியார் நாத்தனார் பிரச்சனைகள் நடக்குமோ அதே மாதிரி உலகழகி ஐஸ்வர்யா ராய் குடும்பத்திலயும் நடந்திருக்கு. சோ அதுதான் பெரிய பிரச்சனையா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. உண்மை என்ன அப்படின்னா சோ ஜெயா பச்சன், அமிதாப் பச்சன் அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. சோ அவங்க வந்து ஐஸ்வர்யா ராய்க்கு சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லுவாங்க, நாத்தனார். சோ மாமியாருக்கு ஐஸ்வர்யா ராயை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காதாம் ஆரம்பத்துல இருந்தே. அப்பவே இவங்க அந்த பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் அபிஷேக் பச்சன் லவ் பண்ணதுனால ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே ஆரம்ப காலகட்டத்துல பெரிய அளவுல எதுவுமே வந்து பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. ஏன்னா அப்பெல்லாம் ஐஸ்வர்யா ராய் பயங்கர பீக்ல இருப்பாங்க, பெரிய ஹீரோயின், அவங்க பெரிய உலகழகி. இப்ப இருக்கிறத விட இன்னும் மார்க்கெட் லெவல் அவங்களுக்கு அந்த டைமிங்ல ரொம்பவே அதிகமா இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னே சொல்லலாம். சோ எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய நடிகை அப்படின்னா நம்ம ஐஸ்வர்யா ராயை தான் கண்டிப்பா சொல்லுவோம். அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் வெளியில தெரியாம இருந்திருக்கு. இப்போ அவங்களோட மார்க்கெட் வேல்யூ எல்லாமே குறைய குறைய, அவங்களுக்கான படங்கள் எல்லாமே குறைய குறைய அவங்க வீட்டுல வந்து பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாயிருக்கு. படம் நடி அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணல, நீ நடிக்கவே வேணாம், போகவே வேண்டாம், எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே நீ போக வேண்டாம், நார்மலா போ, நார்மலா வா, நார்மலா ட்ரெஸ் பண்ணு, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுன்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ராயோட மாமியார். சோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட நாத்தனார், அதாவது அபிஷேக் பச்சனுடைய சிஸ்டரும் சேர்ந்து ரொம்ப வந்து ஐஸ்வர்யா ராயை வந்து கொடுமைப்படுத்தாத விதமா படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேமிலிக்குள்ள நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூலே அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணதை வச்சு மைனூட்டா கவனிச்சு அதை ஒரு வீடியோவா வந்து வைரல் பண்ணியிருந்தாங்க சோசியல் மீடியால. அந்த மாதிரி வீடியோஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாதிரியும் ஐஸ்வர்யா ராயை எப்பவுமே மட்டம் தட்டி பேசுற மாதிரி தான் ஜெயா பச்சன் பேசிட்டே இருப்பாங்களாம். சோ இன்டர்வியூல வந்து அவங்க அதே மாதிரி பேசுறதுனால இவங்க இங்கேயே இப்படி பேசுறாங்களே, அப்ப வீட்டுல எப்படி பேசுவாங்க, அப்ப வீட்டுல அவங்க கிட்ட எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு கமெண்ட்ஸ்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஷோல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராய் வந்து பேசியிருப்பாங்க. சோ வேர்ல்டுல பெஸ்ட் மாமனார் என்னோட மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அமிதாப் பச்சனை ஹக் பண்ணுவாங்க. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க வந்து சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆராத்யா மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க தான் தாத்தா கிட்ட இந்த மாதிரி வந்து செல்லமா கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்ட்டு. சோ ஆன் ஸ்டேஜ்லயே அவரு அவங்கள நோஸ் கட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அப்பவும் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, என்ன இப்படி பேசிட்டாரு ஐஸ்வர்யா ராய், அவங்க எவ்வளவு அன்பா போய் கட்டி பிடிச்சாங்க, ஆனா இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு, இவங்க எல்லாம் இங்கே இப்படி இருக்காங்களே, அப்ப வீட்டுல இவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்கும், அப்ப யாருமே ஐஸ்வர்யா ராயை ஏத்துக்கவே இல்லையா, அவங்கள ஒரு பெரிய ஆளா பார்க்கவே இல்லையா, அப்ப ஐஸ்வர்யா ராயை விட இவங்க எல்லாம் தான் பெரியவங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுற மாதிரியான பிரச்சனைகளும் நிறைய வந்துட்டு இருந்தது. இது எல்லாமே ரசிகர்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. இது எல்லாமே ஐஸ்வர்யா ராய்க்கும் தெரியும். பட் அவங்களோட ஃபேமிலி பத்தி இன்னைக்கு வரைக்கும் வெளியில ஒரே ஒரு வார்த்தை கூட விட்டு கொடுத்து அவங்க பேசினதே கிடையாது. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் பத்தியும் ஒரே ஒரு சின்ன விஷயத்த கூட விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஹீரோயின்கள் சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து ஒரு படமாவது நடிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் வந்து ஐஸ்வர்யா ராய் கூட சேர்ந்து ஒரு
படமாவது நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹீரோயின் தான் ஐஸ்வர்யா ராய். ஸோ அவரோட பெரிய ஆசையா இருந்தது அவங்க கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த ரோபோ படம் மூலயமா வந்து அவருக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஐஸ்வர்யா ராய் வந்துட்டு இதை தாண்டி பாலிவுட்ல பெரிய ஹீரோயின். அதுல அவங்க மாமனார் ஹஸ்பண்ட் 2 பேரோட சேர்ந்துமே பாத்தீங்கன்னா ஒரு சில படங்களும் ஒரு சில பாடல்களும் அவங்க பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு பாட்டு பயங்கர ஹிட் ஆயிருந்தது. 3 பேரை சேர்ந்து ஒன்னா ஆடும்போது, அதாவது ஒரே ஃபேமிலியை சேர்ந்த 3 பேர் சேர்ந்து ஒன்னா ஸ்கிரீன்ல ஆடும்போது அதை பாக்குறப்ப ரசிகர்களுக்கு வேற விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்ல நிறைய நடிகர்கள் நடிகைகள்லாம் பிரியும் போது ஒருத்தர் பயங்கரமா டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் இவங்க பிரியல, இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஆனாலும் இது வரைக்கும் எதையுமே வெளியில சொல்லல. அந்த வீடியோக்கள்ல அந்த இன்டர்வியூஸ்ல பார்த்து கண்டுபிடிச்சுதான் ரசிகர்கள்லாம் இந்த மாதிரி வந்து இவங்களுக்குள்ள இப்படி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராய் வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களும் இதை பத்தி பேசியிருக்காங்க. அவங்க இங்கதான் வருவாங்க, இங்கதான் இருப்பாங்க, அவங்க அம்மா வீட்டுல எல்லாம் இல்லைங்க, பட் தனித்தனி ஃப்ளோர்ல இருக்காங்க, தனியா தான் எல்லாரும் கிளம்பி போவாங்க, இவங்க எல்லாம் ஃபேமிலியா ஒன்னா இருப்பாங்க, அவங்க 2 பேர் மட்டும் தனியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பிரச்சனை வீட்டுக்குள்ள இருக்குது, அது உண்மைதான். ஆனா இன்னும் 2 பேர் வந்து லீகலா டிவோர்ஸ் அப்படின்ற அளவுக்கு போகல. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனா இருக்கு. ஸோ ஐஸ்வர்யா ராய்க்கே மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமையா அப்படின்னா நம்மளால நம்ப முடியல. அப்ப சராசரி மக்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது நம்மளால யோசிச்சே பார்க்க முடியல. ஸோ உங்களுக்கு ஐஸ்வர்யா ராய் பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள், டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.